நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம். வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடர்பாக பல்வேறு அறிவுறுத்தல்கள் அரசு தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? விரிவாக பதிவு பண்ணுங்க. வயது மூத்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது விநியோக திட்டத்துக்கு கீழே ஒரு இல்லத்துக்கே சென்று இந்த பொருட்கள் வழங்கக்கூடிய பணி என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்துல அது 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படிங்கறதா தற்போதைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. ரேஷன் கடைகள்ல குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு எந்தெந்த நாட்களுக்கு அது வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் அப்படிங்கறத ரேஷன் கடையில முன்னதாகவே எழுதி அவங்க கரும்பலகையில எழுதி அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதும் தற்போதைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. சென்னையில பல்வேறு இடங்கள்ல 100% அந்த பொருட்கள் குறிப்பாக முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சென்று சேருவதில்லை அப்படிங்கிறத கணக்கீடு மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அந்த பணியின் காரணமாக அதை 100% எட்டுவதற்குண்டான இலக்கை நிர்ணயித்து பொது விநியோக திட்டத்தின் கீழே முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழே அனைவரும் பயனடையும் வகையில அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தற்போதைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழே வாகனங்கள் மூலமாக பொது விநியோக திட்ட பொருட்கள் அந்தந்த வீடுகளுக்கு சென்று வழங்கப்படக்கூடிய நடவடிக்கையாக காலை 6:30 மணிக்கு இதற்கான பணிகளை தொடங்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நெஞ்சுவலியால் அவதிப்படுகிறீர்களா? இதய நோய் சிகிச்சையில் 10ஆம் ஆண்டை நோக்கி சஞ்சீவனி ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹெர்பல் கேர் திருவனந்தபுரம்.